அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாய்க்கட்டும் வாய்ப்புகள். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்கும் வாய்க்கட்டும் வாய்ப்புகள். உலக பெரும் புலவர், தெய்வ புலவர் திருவள்ளுவர் நட்பை பற்றி பல இடங்களில் திருக்குறளில் எடுத்துரைக்கின்றார். 50 குறட்பாக்கள், 5 அதிகாரங்களில் நேரடியாகவே நட்பை பற்றி கூறுகின்றார். அதை தவிர வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அங்கங்கே நட்பினுடைய பெருமையை, நட்புக்கு தருகின்ற மகிழ்ச்சியையும், உறவும் நட்பும் எப்படி இணைந்து செயல் ஒன்றாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் பல இடங்களில் அறிவித்திருக்கின்றார். இப்போது ஒரு முக்கியமானது நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த காணொளியில் பார்த்தீங்கன்னா, பிரிவு எப்போதுமே துன்பத்தை தான் தரும். ஆனால் சில இடங்களில் அந்த பிரிவு ரொம்ப மகிழ்ச்சியை கூட தரும். அது எப்படி அப்படிங்கிறத 2 குறட்பாக்கள் வழியாக நம்ம பார்க்கலாம். கற்றவர்களுடைய நட்பு, அவர்களுடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புலவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, வந்துட்டார், இவரோட இருக்கிறது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, எவ்வளோ இன்பமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி அவங்களோட பழகி, அவர் பிரியும் போது ஐயோ இவர் கிளம்பிட்டாரே, இவரை நம்ம பிரிஞ்சிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தத்தை கொடுக்கறது தான் புலவர்களுடைய வேலையே. அதனால தான் ஒரு நல்ல கற்றறிந்த புலவர்களுடைய பிரிவது தான் நமக்கு மன வருத்தத்தை கொடுக்கிறது அப்படின்றாரு. ஆனால் அதே சமயம் ஒரு பிரிவு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமா. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ரொம்ப சந்தோஷமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பேதை அறிவில்லாதவங்களை விட்டு பிரியறது தான். அதனால அதை எப்படி சொல்றாருன்னா, பெரிதினிது பேதையர் கேள்மை, பிரிவின் கண் பீழை தருவது ஒன்றியில். உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியானது எதுன்னா அறிவில்லாதவங்களோட பழகிறது தான். ஏன்னா அவங்க பிரிஞ்சா அந்த பிரிவு நமக்கு ரொம்ப இன்பத்தை தான் தரும் அப்படின்றாரு. அதாவது அவங்களோட பிரியும் போது நம்ம மனசுக்கு கவலையே கிடையாதான். அப்போ முட்டாள்களோட, அறிவில்லாதவங்களோட பழகிறதுல கூட ஒரு இன்பம் இருக்கு. ஏன்னா பிரியும் போது நமக்கு வருத்தம் வராதுன்றார். ஆக பிரிவு ஒண்ணுதான். அறிவுடையவர்களை பிரியும் போது மன வருத்தமும், அறிவில்லாதவர்களை பிரியும் போது மன மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது என்பதால் பிரியும் போது ஏற்படுகின்ற வருத்தத்தை கல்வி அதிகாரத்திலும், பிரியும் போது ஏற்படுகின்ற இன்பத்தை பேதமை என்ற அதிகாரத்திலும் அழகாக, அறிவுடையவரை பிரிவது வருத்தம் என்பதை உருக்கமாகவும், அறிவில்லாதவரை பிரிவது மகிழ்ச்சி என்பதை நகைச்சுவையாகவும் புலப்படுத்துகின்றாரே வள்ளுவர். அவருடைய அறிவினை நாம் எப்படி புகழ்வது? வாழ்க வையகம், வாழ்க வள்ளுவர்.